இந்த டெஸ்ட்டுக்காவது படிச்சுட்டு வரியா? இல்லை சுபி, நேற்று வீட்டுக்கு போன உடனே பக்கத்து ஊரில் கபடி போட்டிருந்தாவளா, அது பார்க்க ஓடிட்டோம்ல. இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு ஒன்று கூட படிக்கலல்ல. டீச்சர் வந்து வேறு டெஸ்ட் வச்சா என்ன பண்ணிடுற ஒன்றுமே தெரியலல்ல. என்ன நீ படிச்சுட்டியற? என்னலே சொல்லிய டெஸ்டா? ஐயோ எனக்கு தெரியவே செய்யாதுல. இந்த வீட்டுக்கு போனானே நாடகம் பார்த்துட்டு இருந்தேன்னா பாக்கியலட்சுமி மறந்தே போயிட்டுல, ஒண்ணு கூட படிக்கல. என்னல செய்யாது இப்ப? நல்ல கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. எப்பா சுபி என்ன நடிப்பு போடியா? ஆமாம், டெய்லி டெஸ்ட்டுக்கு அப்படியே படிச்சுட்டு வந்து கிழிச்சு தள்ளிடுவான். அன்னைக்கு மட்டும் தான் படிக்கவே இல்லை. என்ன ஒரு நடிப்பு! எப்பவுமே படிக்காம தான் வரப்போகிறேன், இன்னைக்கும் படிக்காம தான் வந்திருக்கேன். இதுக்கு ஒரு கதையோ? ஏ அஜய், வாய மூடு. ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டியோ? ஏன் நான்லாம் படிச்சுட்டு வந்ததே கிடையாது. நேற்று ஏதோ அவசரத்துல பாக்கியலட்சுமி நாடகம் பார்த்தா அப்படியே தூங்கிட்டேன். டெஸ்ட் எனக்கு ஞாபகத்துல இல்ல, அதுக்காக ரொம்ப ஓவரா தான் பேசியேன். யாமனே இப்போ 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறியே. நானே இப்போ டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. பெல் அடிக்க 5 நிமிஷம் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. ஏதாவது யோசிக்கணும். சுபிக்கு என்ன கவலை? சுபி எப்போவுமே பூமாரியை தான் பார்த்து எழுதுவான். பூமாரியை அவனுக்குன்னா நல்லா காட்டுவா, அதனால அவன் பார்த்து எழுதிடுவான். இப்போ நீயும் நானும் நம்ம என்ன செய்யன்னு தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னல? என்ன ஐடியா சொல்லு, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைல அஜய், எப்படி நான் டீச்சர் வந்தோன்னே